بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் தஹியாத்தி வசலாமி, எனது தஹியாத் காணிக்கைகளும் சலாம் உங்கள் மீது உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பாட தலைப்பாக ஹலி திக்ர் அம் கிராஅத்துல் குர்ஆன், திக்ர் ஓதுவது சிறப்பானதா அல்லது குர்ஆன் ஓதுவது சிறப்பா, அவ்விரண்டிலும் எது சிறப்பானது என்பது சம்பந்தமாக பைன திக்ரி வல் குர்ஆன், குர்ஆனுக்கும் திக்ருக்கும் மத்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல் குர்ஆன் மின் ஹைஸில் இத்லாக், பொதுவாக குர்ஆன் அஃதலு மின திக்ர், திக்ரை விட சிறந்ததாக இருக்கும். அஃதலு திக்ரி கிராஅத்துல் குர்ஆன், திக்ரிலே சிறந்தது குர்ஆன் ஓதுவது என்றெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் லாக்கின்ன திக்ர இந்த வஜூதி அஸ்பாபிஹி, திக்ருடைய காரணங்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற இடங்களில் அது கிராத்தை விட ஏற்றமானதாக இருக்கும். உதாரணமாக அதிக்ருல் வாரிது அதுபார் அஸ்ஸலவாத், ஐங்கால தொழுகையின் பிறகடியிலே ஓதப்பட வேண்டிய அதுக்கார்களாகிறது. அவ்விடத்திலே ஓதுவது குர்ஆன் ஓதுவதை விட அந்த அதுக்கார்கள் ஓதுவது சிறப்பானதாக இருக்கும். அதே போல முஅத்தின் அதான் கூறுகின்ற பொழுது அதானுக்கு புறத்தி கூறுவது குர்ஆன் ஓதுவதை விட சிறப்பானதாக இருக்கும். இவ்வாறே தான் அந்தந்த இடத்தில் ஓதப்பட வேண்டிய அதுக்கார்கள் ஓதுவது தான், அதுக்கு பகரமாக குர்ஆன் ஓதுவது சிறந்ததல்ல. அவ்விடத்தில் ஓதப்பட வேண்டிய அதுக்கார்களை ஓதுவதுதான் சிறப்புக்குரியது. காரணம் இல்லாத போது, திக்ர் ஓதுவதற்கு காரணம் இல்லாத போது ஃபைன்ன கிராஅத்துல் குர்ஆன் அஃதல், குர்ஆன் ஓதுவது சிறப்பானதாக இருக்கும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.